சட்டமன்ற தேர்தல் பணிகள் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் கட்சியை வலுப்படுத்துவது தேர்தலுக்கான பணிகள் குறித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய பேசுவதற்காக கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நம்மோடு இருக்கார். அவருடன் பேசுவோம். சார் வணக்கம். டெல்லியில மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டம் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. தேர்தலுக்காக தயாராகிட்டு வரீங்க. மாவட்ட தலைவர்களுக்கான அறிவுறுத்தல் என்ன இருந்தது? தேர்தலுக்கான வியூகம் என்ன? தேர்தலான வியூகங்களை 234 தொகுதியிலும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த கேம்பெயினிங் முடக்கிவிட வேண்டும். என்னென்னலாம் காங்கிரஸ் ஆட்சியில் செய்திருக்கிறோம், என்னென்னலாம் பாஜக ஆட்சி செய்யவில்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகங்களை எழுத்திருக்கிறது, இதை பற்றிலாம் தேர்தல் காலத்தில் நாங்கள் பேசுவோம். காங்கிரஸ் சார்பாக நமக்கு கிராம கமிட்டி மாநாடு நடத்துறதுக்கு திட்டமிட்டிருந்தீங்க. அதே போல ராகுல் காந்தி வருகை, பிரியங்கா காந்தி வருகை போன்ற பயணங்கள்லாம் திட்டமிட்டிருக்கிறீங்க. இது ஒரு இறுதி முடிவு எட்டப்பட்டிருக்கா? அவங்களுடைய பயணங்கள் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, கடைசி வாரம் பிப்ரவரியில் பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றியும் நாங்கள் பேசியிருக்கோம். விரிவாக அறிக்கைகள் தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இடம், எங்கே, எந்த டேட்டு, யார் யார் வராங்க அப்படின்ட்டு. தலைவர் ராகுல் காந்தி வருகிறார், தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேஜி வருகிறார், தலைவர் பிரியங்கா காந்தி அவர்கள், இவர்களெல்லாம் நாங்கள் அழைத்திருக்கிறோம். கண்டிப்பாக இறுதி முடிவு இன்னும் 1 நாட்களில் எடுப்போம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றத சமீபத்தில் காங்கிரசினுடைய குரல் அதிக அளவுக்கு பேசப்பட்டு வந்தது. இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிப்படுத்தும் போது தமிழகத்தில் அதுக்கு சாத்தியமில்லை, அந்த ஒரு நிலைப்பாடு ஒத்து வராது அப்படின்ற ஒரு பதிலை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அகில இந்திய தலைமைக்கு இந்த தகவல் தெரியுமா? கேட்பதும் கொடுப்பதும் அவரவர் கையில் இருக்கு. கேட்பதற்கு கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை, கேட்கறது கேட்கும் உரிமை இருக்கு. கொடுக்கும் மனம் அவர்களுக்கு இருக்கிறதா, ஒத்துவராதா என்பதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வில் டிசைட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க முடிவெடுப்பாங்க. கூட்டணி, எண்ணிக்கை எல்லாமே அவங்க முடிவெடுப்பாங்க. இப்போ நாம் அவங்கக்கிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்ட பிறகு நாம் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து தன்னுடைய கருத்தை அங்கே தான் சொல்ல முடியும். பத்திரிகையாளர்கிட்டே, மீடியாக்கிட்டே சொல்ல முடியாது. அதனால் அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால் கருத்து பரிமாற்றத்தினால இந்த கூட்டணியில் பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர்லாம் காத்துட்டு இருக்காங்க. அது ஒருபோதும் வராது. கருத்து சொல்கிறவங்க தான் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. கருத்தை சொன்னால் சிவி விடுவேன் என்று சொல்பவர் இங்கே கிடையாது. அது அங்கே என்டிஏ கூட்டணியில். அதனால் இங்கே கருத்துரிமை, எழுத்துரிமை, பேச்சுரிமை எல்லா உரிமையும் இருக்குது. அதை பெற்று தந்தது காங்கிரஸ் பேரியக்கம். அதனால் எல்லாம் பேசுகிறாங்க. பேசுவது யாரையும் புண்படுத்துவதாக அமைந்துவிடக்கூடாது. எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்க தோழர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், தயவுசெய்து பொது மேடையில், பொது கூட்டங்களில், பத்திரிகையாளர் மத்தியில் கூட்டணியை பற்றி தயவு கூர்ந்து எதுவும் பேச வேண்டாம். அகில இந்திய தலைமை பேசும் என்று ஏற்கனவே முடிவு செய்திருக்கிறோம். அகில இந்திய தலைமையும் சொல்லியிருக்கிறது, யாரும் பத்திரிகையில் பேசக்கூடாது கூட்டணியை பற்றி, நாங்கள் முடிவு எடுப்போம். அப்போ எல்லோரும் சேர்ந்து அகில இந்திய தலைமைக்கு அந்த உரிமையை கொடுத்துட்ட பேர், அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு பேர், நாம் இங்கொன்றும் அங்கொன்றும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது என்றுதான் என்னுடைய அறிவுரை. ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளையும் மாநில கமிட்டியாக இருந்தாலும் சரி, அகில இந்திய தலைமையும் அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்போ 2006 ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு கோரிக்கையை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்றத தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியோ அல்லது அகில இந்திய தலைமையோ அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா? சரி, அப்போ யார் 2006 தலைவராக இருந்தாங்களோ இந்த கேள்வி அவங்கள தான் கேட்கணும். நான் அப்போ தலைவராக இல்லை. நன்றி. தேங்க்யூ. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியிருப்பதாகவும் அகில இந்திய தலைமைதான் அனைத்து விதமான முடிவுகளை எடுக்கும் என தெரிவித்திருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.